இன்றைய முக்கிய செய்திகள். சிலிண்டர்கள் இப்போது தட்டுப்பாடுகள் வர இருப்பதால் வெளிநாட்டிலிருந்து வரும் சிலிண்டர்கள், பெட்ரோல்கள், டீசல்கள் அது வர தாமதமாகுவதால் வீட்டில் இருக்கும் சிலிண்டர்களை கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கொஞ்சம் கவனமாகவும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாடு அரசு. அட பேதியில போக கட்டையில போக இப்படி பண்ணிட்டாங்களே சிலிண்டரை. அட நான் சுடுதண்ணி வைக்கிறது என்ன கூட அடுப்பு பற்ற வைக்க தெரியாது. இப்போ சப்போஸ் சிலிண்டரே இல்லைன்னா நான் என்னத்தை செய்யட்டும்? ஐயோ இந்த மனசு வேற ஒரு நாளைக்கு 9 டீ கேட்பாரு. நான் அடுப்பு ஊதி உஃபு உஃபுன்னு ஊதுனாக்க என்ன உள்ள இருக்கிற நெஞ்செல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் ஊதிருமே. ஐடியா, நாம சமைச்சாதானே சிலிண்டர் ஆகும். சமைக்காதே இருந்தால் சிலிண்டர் ஆகாதுல்ல. அப்போ எந்த கட்டுப்பாடு வராதுல்ல. நல்ல ஐடியா. இதுக்கு மேலே சமையல் ரூம் பக்கமே போகக்கூடாது. முடிஞ்சால் சமையல் ரூமை வந்து பூட்டு போட்டு வச்சுக்கணும். நம்ம ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்னைக்கு சிலிண்டர் வருதோ அன்னைக்கு நம்ம சாப்பாடு செய்யலாம். ஆனால் நாம தான் இது யோசனை பண்ணிட்டுக்கிறோம். என்ற கட்டந்து இதை சொன்னால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. ஏற்றுக்கணானே ஏற்றுக்கலானே நாம் சொல்கிறது தான் சட்டம். நாம் வைக்கிறது தான் விதிப்படி. சரியா? எப்பா ஒரே டயர்டாக இருக்குதும்மா. அடிக்கிற வெயில்ல ஏதாவது சாப்பிட்ணும், இல்லை ஏதாச்சும் ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிக்கணும். ஏ மீனா, மீனா. ஆனால் இப்போ என்னது இப்படி கத்திட்டே வரீங்க? மொத்தம் நீங்கள் கூப்பிட்றது என்ன? காலையிலேருந்து என்ட்ரஸ் ஆகும்போதே மீனா மீனான்னு கூப்பிட்டே தான் வருவீங்களா? வரேன் மீனா. உங்ககிட்ட என்னால் ஓரியாடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு எடுத்துட்டு வா. பால் இல்லைங்க மாமா. ஏடி நீ தான் கொப்ப மூட்டிலேருந்து பால் எடுத்துட்டு வரல. சாயங்காலம் 2 லிட்டரு, காலையில் 1 லிட்டரு. அதெல்லாம் என்னத்த செஞ்ச? என்ன மாமா கொஞ்சம் கூட புத்தி இல்லாத பேசுறீங்க? வெயில் அடிக்குதுல்ல, நல்லா தயிர் மோர் செஞ்சு வச்சுருந்தாக்கும். போங்க மாமா, கடையில் குடிச்சு போட்டு அப்படியே எனக்கும் ஒரு டீ வாங்கிட்டு வந்துருங்க. வந்துட்டாரு எப்பா பாரு, காப்பி வை டீ வைன்னு. போங்க போங்க. இவளுக்கு என்ன ஆச்சு இவளுக்கு? மீனா, மீனா. அட என்னத்தை இப்படி கூட்டு கிடக்குறீங்க மீனா மீனான்ட்டு? எனக்கு எதுவும் வேலை இல்லைங்களாக்கும். அடியே மணி என்னடி ஆகுது? 8 மணி ஆகுதுடி. சாப்பிட ஏதாவது கொண்டோடி. என்ன சாப்பாடா? சாப்பாடெல்லாம் செய்யல. ஏண்டி என்னடியே இப்படி பறக்கிற? சாப்பாடு செய்யாத. மாமா, குழம்பு செய்யறதுக்கு ஒரு காய்கறி இல்லை, மசாலா செலவு எதுவுமே இல்லை, அதனால சமைக்கல. ஓ, உனக்கிட்ட என்னால் ஓரிட முள்ளடி. அடியே அந்த அரிசியாச்சும் வச்சு 2 உப்பனா போட்டு கஞ்சியானா காய்ச்சி குடுறி. மனுஷனுக்கு உயிர் போகுது பசியில. மாமா, அரிசி இருக்குது, உப்பு இல்லை. உனக்கிட்ட சொல்ற நேரம் அதை நானே செஞ்சுப்பேன். தள்ளு, நானே போய் செஞ்சுக்கிறேன். அடியே அடியே என்னடி பண்ற? எதுக்கு இப்படி என்னை தள்ளுற? இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு கொல்றது கூட நான் 5 மாட்டேனாக்கும். ஏதாவது சமையல் ரூம் பக்கம் கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நீங்க. ஏண்டி இப்ப எதுக்குடி நீ சமையல் ரூம் போக கூடாதுன்ற? அப்படி என்னத்தடி செஞ்சு வச்சிருக்கிற? என்ன மாமா கொஞ்சம் கூட புத்தி இல்லைங்களா? நான் என்னமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றீங்க. நியூஸ் எல்லாம் நீங்க பாக்குறது இல்லைங்களா? சிலிண்டரு கட்டுப்பாடு வருதுங்களாக்கும். அதனாலதான் சமைக்காத சிலிண்டரை மீதி பண்றேன்னாக்கும். அடியே கிரக்கச்சி, நீ பண்றதெல்லாம் நியாயம்தான். இப்ப சமைக்காது இருந்தா சிலிண்டர் காலி ஆகாதுன்னு சொல்ற. ரைட்டு, ஒத்துக்கிறேன். இப்ப நாமெல்லாம் என்னத்தடி சாப்பிட்றது? போடி அங்கிட்டு. மாமா, அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்னைக்கு இதுக்கு மேலே சிலிண்டர் நார்மலாக வருதுங்களா அன்னைக்கு வீட்டில் சமைக்கலாமாம்மா. அது வரைக்கும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு, காலையில் டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, சாயங்காலம் சாப்பாடு, அதுக்கப்புறம் டீ காப்பி. அந்த டீ காப்பிலாம் பிளாஸ்கில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாமாம்மா. காப்பிக்கு ஒரு பிளாஸ்க்கு, டீக்கு ஒரு பிளாஸ்க்கு, அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி என்னுடைய சாமர்த்தியம்? சாமர்த்தியது கொல்லிக்கட்டை வைக்க. ஏண்டி அடிஷ்னலாக இன்னொரு சிலிண்டர் இருக்குது இல்லை, அது புக் பண்ண வேண்டியது தானே? என்ன இந்த போர் நடக்கிறது ஏதோ இன்னும் ஒரு 2 மாசத்துல முடிஞ்சிடும். அதுக்குள்ள 2 மாசத்துக்கு 2 சிலிண்டரை முடிச்சிருவேன். போய் புக் பண்ற வழியே பாரு. அதுக்கப்புறம் குறைஞ்ச ஸ்டாக்கு தான் இருக்குதான். அந்த ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ள புக் பண்ணி சிலிண்டரை புக் பண்ணிக்கோ. லூசு, போய் சமைடி போய் ஃபர்ஸ்ட். அட ஆமால மாமா, நான் மறந்தே போயிட்டுங்க மாமா. இன்னொரு சிலிண்டர் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நான் இப்பயே போய் நான் புக் பண்றேன். சரிங்களா மாமா? ஆனா ஒண்ணுங்க மாமா, இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன். நீங்க கடையில இருந்து தான் போய் வாங்கிட்டு வரணும். சரிங்களா? நான் போய் புக் பண்ண போறேன். ஆமா, நல்ல நாள்லயே சமைச்சு தள்ளிடுவா. இன்னைக்கு வைக்கிற குழம்பு 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கொடுப்பா. அதை கூட இல்லை, அதுக்கு சிலிண்டர் வேற கட்டுப்பாடு வந்துருச்சான் வேற.
மேடம் செய்யற சாப்பாட்டுக்கு. ஆமாங்க மக்களே, சிலிண்டர் கட்டுப்பாடு வந்துருச்சு. பெட்ரோல் டீசல் எல்லாமே இப்படிதாங்க இருக்கும் ஒரு 2 மாசத்துக்கு. நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க புக்கிங் பண்ணி சிலிண்டர் வந்து முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அம்மா பொண்ணு சேனல்ன்ட்டு இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.